ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கேமராவோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக இந்த கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உள்ள பாக்ஸில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அன்பாக்சிங்க்கு போயிடுச்சு, பார்க்கலாம். ஸோ கைஸ், என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா Canonோட 200D. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு DSLR அன்பாக்சிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Canon 200Dன்னு சொல்லியிருக்காங்க. 16GB மெமரி கார்டு இன்சைடில் இருக்குது. ஃப்ரீயாக மெமரி கார்டு கொடுக்குறாங்க, ஒரு மெமரி கார்டு. இட்ஸ் குட். இது பார்த்தீங்கன்னா கிட் லென்ஸோட வருது. 18-55mm கிட் லென்ஸோட நான் வாங்கியிருக்கேன். 24 மெகாபிக்சல் கிராப் சென்சார். ஸோ தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ISO ரேஞ்ச் 25600ன்னு சொல்லியிருக்காங்க. 5 frames per second அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப வேகமாக ஃபோக்கஸ் ஆகும். வீடியோ, ஃபோட்டோஸ் எதுனாலும் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து டில்ட் ஸ்க்ரீன், டச் ஸ்க்ரீனும் கூட. அதெல்லாம் வைஃபை NFC சப்போர்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 1+1 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னதுன்னா 2 year வாரண்ட்டி இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம் Canon தரப்புலேருந்து. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சீல் வந்து ஓப்பன் ஆகிடக்கூடாது. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன், ஃபோனில் வீடியோ எடுத்தேன். இப்போ என் தெரிஞ்சவங்களோட கேமராவை வாங்கி வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் வந்து சீல் ஓப்பன் பண்ணதை நான் திரும்பி அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சீல் வந்து ஓப்பனில் இருந்தால் வாங்காதீங்க. யார்கிட்ட வாங்கினாலும் சரி, இது ஓப்பனில் இருந்ததுன்னா யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வாங்கக்குள்ளே நல்லா செக் பண்ணிக்கோங்க சீல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா வந்து குறுகால வந்து யாராவது டீலர் ஏதாவது கை மாற்றிருக்கலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு SD கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட் டிஸ்க் அப் டு 48 MBps 16GB. ஓகே, குட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். இது படிங்க, ஏன்னா ஃபுல்லாகவே என்னென்ன பேசிக்லேருந்து எல்லாமே. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 200D, US மார்க்கெட்டில் இது ரிபிள் SL2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா என்னங்கிறது தெரியும். ஸோ இதை உள்ளே வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஒர்க் ஷாப். ஸோ Canonோட ஒர்க் ஷாப் உங்கள் ஊரில் நடக்கும். மேபி எல்லா ஊர்லேயுமே இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் இது வாங்கக்குள்ள. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், சீரியல் நம்பர், வாரண்டி கார்டு ஸ்டஃப். நான் ஒரு அளவுக்கு இருந்த மாதிரியே பேக்கிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம DSLRோட பாடி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ங்க. நீங்கள் தூக்குள்ள இது அவ்வளோ வெயிட் இருக்க மாதிரி தெரியாது. ஒரு எப்படி சொல்கிறது, மிரர்லெஸ் கேமரா மாதிரி தான் இருக்கும். DSLR மாதிரியே இருக்காது. இதோட வெயிட் அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 450 grams தான் வருது, இன்க்ளூடிங் பேட்டரி ப்ளஸ் மெமரி கார்டு. அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்குள்ள போர்ட்டபிலிட்டி. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு இதை தாண்டி வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பேட்டரி, இது பார்த்தீங்க அப்படின்னா Canonோட E17 அப்படிங்கிற ஒரு மாடல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜரு, அதுக்கான ஒயர். ஸோ அதில் தான் சார்ஜ் போடணும் அப்படின்னு Canon தரப்புலேருந்து சொல்லுவாங்க. அது எப்படியும் இதை பார்த்தீங்கன்னா கிட் லென்ஸ். இது 18-55mm கிட் லென்ஸ். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. இது பண்ணக்குள்ளே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஜூம் இன், ஜூம் அவுட்டுக்கு. ஓவரால் பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு பாடி கொடுத்துருக்காங்க, DSLR பாடி, Canon கிட் லென்ஸு, ஒரு பேட்டரி, ஒரு SD கார்டு, அது இல்லாமல் சார்ஜரு, இது இல்லாமல் அதுக்கான ஒயர். இது வந்து வாரண்டி கார்டு, பிளா ஸ்டஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி நம்ம இன்சர்ட் பண்ணி கேமராவை ரெடி பண்ணலாம். ஸோ பேட்டரி எப்பயும் போல் வந்து அடியில் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கேமரான்னு பேசிட்டு மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஸோ பேட்டரி அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறேன்னா ஏன்னா ரொம்ப வெயிட் கம்மி. இது வந்து லென்ஸு. ஸோ கிட் லென்ஸ் எப்பயும் போல் வந்து லென்ஸில் ஃபிட் பண்ணலாம். ஸோ அதுவுமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பீஸ்ட் ஒரு ரெடி ஆகிடுச்சு, மினி பீஸ்ட்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் மெட்டலில் இருக்குது, அந்த இது மட்டும். இந்த ஸ்க்ரீன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டச் ஸ்க்ரீன். அது ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் டில்ட் ஸ்க்ரீன், எப்படி வேணால் திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எதுக்கு உதவுனா, நீங்கள் விளாகிங்கே இல்லை உங்களை நீங்களே பார்த்து ரெக்கார்டிங் பண்ணக்குள்ள இன்னொரு ஆள் தேவைப்படாது. ஏன்னா உங்கள் பக்கம் ஸ்க்ரீனை நீங்களே திருப்பக்குள்ள ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. ஸோ 4 ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது இந்த கேமரா நான் சூஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபோக்கஸ். ரொம்ப வேகமாக ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா இதில் டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைக் சப்போர்ட். இது வந்து எக்ஸ்டர்னலாக மைக் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணக்குள்ள வந்து ரோடு இந்த மாதிரி ஏதாவது மைக் இருந்தால் இதில் நீங்கள் ஆர்ச்சியூவில் மவுண்ட் பண்ணிட்டு அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக மைக்கில் இருந்து ஆடியோ இன்புட் எடுத்துக்கும். இது இல்லாமல் மற்றபடி எப்பயும் கொடுக்குற HDMI USB தான், அது ஓகே. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒய்ஃபை சப்போர்ட். ஸோ ஒய்ஃபை வந்து இதில் கொடுத்துருக்கனால என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களால் வந்துட்டு ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணி ஃபுல் கேமரா கண்ட்ரோலை ஃபோனை வச்சே பண்ண முடியும். அதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். NFC சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா செல்ஃபாக நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணக்குள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே வந்து ரொம்ப கம்மிங்க. ஸோ அது வந்து நீங்கள் போர்ட்டபுளாக கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ டச் ஸ்க்ரீனுங்கிறனால டக்குன்னு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த Canon 200D யூஸ் பண்ணி தான் எடுத்தது. எந்த விதமான எடிட்டிங்கும் பண்ணலங்க, கலர் கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக என்ன அது அவுட்புட் கொடுக்குதோ ஸோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
ஓகே இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமரா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதோட பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 47,000 சம்திங் வந்து எம்ஆர்பி போட்டிருக்காங்க பாக்ஸில். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 40 சம்திங் அந்த ரேட்லேயே அவைலபிளாக இருக்குது வித் கிட் லென்ஸு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஆஃபர் டைமில் அந்த கார்டு இந்த கார்டு கேஷ்பேக்லாம் யூஸ் பண்ணி 38 ஸோ அந்த ரேஞ்சுக்கு எடுத்தேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கினா அங்கே பை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே கூட இதோட ஃபுல் ரிவ்யூ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே Canon 200D. ஸோ இதோட அன்பாக்சிங் பாக்ஸில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த கேமரா சூஸ் பண்ணதுக்கு அண்டர் 40,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா ஃபார் வீடியோ மேக்கிங் அண்ட் பிக்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷனும் ரொம்ப நல்லா இருந்தது, யூசர் ஃப்ரெண்ட்லி. அது மட்டும் இல்லாமல் டுயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் நான் எடுத்ததுக்கான காரணமே அதுதான். அதுவுமே நல்லா இருக்கு. பட் 40,000 போட்டு வாங்குற DSLR அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு 4 நாள் இம்ப்ரெஷனை வச்சு. ஸோ அதனால இதை நான் இன்னும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணோம். இன்னும் அவுட்டோரில் வேற லென்ஸ் மாற்றினா அது எந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, இதில் இருக்க ஆட்டோ ஃபோக்கஸ், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து. இந்த கேமரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ ப்ரொடக்ஷனில் குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் கைஸ், லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.